ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 18 2 விதமான மக்கள். ஒன்று வந்து துன்மார்க்கன், இன்னொன்று நீதிமான். எப்போதுமே நீதிமொழிகளில் அது மாதிரி வித்தியாசங்களை அப்படி எழுதியிருப்பாங்க. நமக்கு நீதிமானா இருக்க ஆசையா, துன்மார்க்கனா இருக்க ஆசையா? அதுக்காக தான் பிரயாசப்படுறோம். நீதிமானா இருக்க ஆசைப்படுறோம். முழு பைபிளோட சுருக்கம் அப்படின்னு பார்த்தா பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. நீதிமானா இருக்க ஆசைப்பட்டவங்க பழைய ஏற்பாட்டுக்காரங்க பரலோகத்தை அடைய முடியாமல் போயிடுச்சு. அந்த பரலோகத்தை திறந்தது, அந்த வாசலை திறந்த தேவன் புதிய ஏற்பாட்டில் வந்து அந்த சிலுவையில் மறிச்சதுனால அந்த காலம் இந்த காலம் எல்லாருக்கும் வாசலை என்ன செய்து வச்சுட்டாரு? பரலோக வாசலை திறந்து வச்சுட்டார். இன்னைக்கு இருக்கிற நாம நீதிமானா இருக்கிறதுக்கு வழி ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், கழுவப்பட்டு சுத்தமாயிட்டோம். அதுக்கப்புறம் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தால நம்ம சுத்திகரிக்கப்படும். அதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னா, யோவான் 15:1 மற்றும் 2. யோவான் 15:1-2 பிதா வந்து என்ன பண்ணுகிறாராம்? அந்த தோட்டத்தை சுத்தம் பண்ணுகிறார். இப்போ நம்ம நீதிமானா இருக்க ஆசைப்படுறோம். நம்ம சுத்தம் ஒவ்வொரு நாளும் பண்றது யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்போது சுத்தமாகிறீர்கள். எதனால சுத்தம் பண்ணுகிறாராம்? வார்த்தையினால. இப்போ நம்ம ஏதோ ஒரு தீங்கு செய்ய போறோம், சூழ்நிலை அப்படி அமையுது, உடனே என்ன ஞாபகம் வரணும் நமக்கு? ஆண்டவருடைய வார்த்தை. அதுக்கு படிச்சு வச்சிருக்கணும் ரெடியா. நம்ம படிச்சு வச்சிருக்கும் போது டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? ஒரு வசனம், தோழனுக்கு தீங்கு நினையாதேன்னு வசனம், சங்கீதம் 15 அப்படி ஞாபகம் வரும். அது அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? சுத்திகரிக்கிறார், சுத்தம் பண்ணுகிறார். அப்படி நம்மளை ரெடி பண்ணி நீதிமானாகவே தக்க வைக்க ஆண்டவர் வர வரைக்கும் எப்படி நீதிமானாகவே இருக்க நம்மளால முடியும். ஸோ எதனால? ஆண்டவருடைய வசனம் ப்ளஸ் அவருடைய ப்ரெசன்ஸ், ஹோலி ஸ்பிரிட்டுடைய கம்பேனியன்னா ஃப்ரெண்ட்ஷிப். கூடவே இருப்பார், அவர் சத்தம் கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ இப்படி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக வைக்க முடியும். இங்கே நீதிமொழிகள் 18 முதல் வசனம் பிரிந்து போகிறவன், 2வது வசனம் மூடன், 3வது வசனம் துன்மார்க்கன், 5வது வசனம் வழக்கிலே தலையிட்டு கொள்கிறவன். பாருங்க, இவங்க வந்து சண்டைக்காரன். 6வது வசனம் திருப்பி மூடனுடைய இந்த விவாதம்னு ஆர்கியூமெண்ட், போயிட்டு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கிறது. 7வது வசனம் மூடனுடைய வாய். 8வது வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? கோல்காரன் இங்கேருந்து கேட்டு அங்கே போய் சொல்றது. 9வது வசனம் தன் வேலையில் அசதியாய் இருப்பவன். பாருங்க, பைபிள் வந்து எவ்வளோ வர்ணிச்சிருக்குது. நடைமுறை வாழ்க்கையில் இப்போ இங்கே கேட்டு அங்கே போய் சொல்கிறோம் அப்படின்னா கோல்காரன். அப்போ நடைமுறை வாழ்க்கையை ஆண்டவர் கவனிக்கிறார் தானே, அன்றாட வாழ்க்கைய. 9வது வசனம் வேலையில் அசதியாய் இருப்பவன். இப்போ நம்ம ஏசப்பாவுக்கு மூடன்கிற வார்த்தை பிடிக்காது. புதிய ஏற்பாட்டில் கூட ஒருத்தர் வந்து ஐஸ்வர்யவான். புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா சொன்ன கதையில் ஒரு கதை என்னன்னா, ஒரு ஐஸ்வர்யவான் ராத்திரி யோசிப்பாராம், இவ்வளோ பணத்தை நான் எப்படி சேர்த்து வைப்பது? அதனால நான் களஞ்சியத்தை பெருசாக கட்ட போகிறேன், களஞ்சியத்தை இடித்து பெருசாக கட்டி நான் சேர்த்து வைக்க போகிறேன். அப்படி அவர் யோசிக்கும் போதே ஒரு சத்தம் கேட்குது, மூடனே, இன்று ராத்திரி உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் இப்போ நீ சேர்த்து வச்சதெல்லாம் எங்க போகும்? இப்போ அவனை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறாரு? மதிகேடனே. ஒரே அர்த்தம் தான், மதி இல்லாதவங்க, மூடனே, மதிகேடனே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. இங்க நீதிமொழிகள் 18 கூட மூடன். அப்போ அந்த வார்த்தை ஆண்டவர் வந்து யார் நம்ம மூடனா கண்டுபிடிக்கிறாங்களோ அது ரொம்ப பரிதாபம். அப்படிதானே? மூடனா இருக்கிறதுக்கு இப்போ என் பிள்ளைங்களே மூடனா இருக்கிறதுக்கு நம்ம விடுவோமா? கொஞ்சம் பேக்கு மாதிரி இருந்தா அதுக்கேற்ற ட்ரைனிங்கு, கவுன்சிலிங்கு, டியூஷனு, எப்படியாவது அந்த பிள்ளைய என்ன பண்ணிடுவோம்? ஸ்மார்ட்டாக பண்ணிடுவோம். இப்போ ஸ்கூல்லையே கவனிப்போம், யாராவது டல்லாக இருக்காங்களா, உம்முன்னு இருக்காங்களா பசங்க அப்படின்னு கவனித்து பார்க்குவோம். அதுக்கேற்ற ஏற்பாடும் பண்ணுவோம். ஏசப்பா நம்ம என்ன செய்து பார்க்குறாரு? கவனித்து பார்க்குறாரு. நம்ம ஃபூலிஷாக இருக்குமா? ஃபூலிஷ்னஸ் அப்படின்னா நம்ம ஆக்ஷன்லேயே தெரிஞ்சிடும், நம்ம செய்கிற காரியத்திலே தெரிஞ்சிடும். ஏசப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷனும் வைக்கிறாரு. ஸோ சொல்யூஷன் எல்லாம் கடைசியில் உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிருந்தேன். இங்கே வந்து இவ்வளோ காரியங்கள். ஸோ இந்த 18ஆம் சங்கீதத்தில் இன்னும் ஒரே ஒரு வசனம் முக்கிய. நீதிமொழிகள் 18:21 படிங்க. ஆண்டவர் வந்து இந்த நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் மரணம் ஜீவன் மனுஷனோடுக்கு அது மாதிரி ஒரு நல்ல ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கிறார்.
நம்ம நாக்குல ஏசப்பா என்ன வச்சிருக்கிறாரு? மரணமும் ஜீவனும். மனுஷன் போய் ஆதரவா தங்க நாக்குல என்ன இருக்குது? பவர் இருக்கு, மரணம் இருக்கு, ஜீவன் இருக்கு. இப்போ ஜீவன் உள்ள காரியத்தை இதே இதே நீதிமொழிகள் 18 14 மனுஷனுடைய ஆவி பலவீனம், முறிந்த ஆவி அப்படிலாம் இருக்கு. பலவீனமா முறிஞ்சு போய் இருக்கிறவங்கள நம்ம நாக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? உற்சாகம் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக அழிவுக்கு ஏதுவான இந்த சாபம் விடுறது, கேவலமா பேசுறது அப்படின்னா அதை கேட்குறவங்களுக்கு இன்னும் எப்படி போயிடுவாங்க? மரணமே வந்துடும். கேட்குறவங்களுக்கு என்ன வந்துடும்? அதான் 21வது வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்போ நீங்க எல்லாரும் ஏசப்பாவுடைய வசனம், அதான் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சுத்திகரிக்கிறாரு, நீதிமானா மாற்றிட்டே வர்றாரு. அப்படி இருக்கும்போது உங்க வாயில எப்படிப்பட்ட வார்த்தை வந்துடும்? ஜீவனுள்ள வார்த்தைகள் தானா வந்துடும். ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாள் வசனத்தால சுத்திகரிக்கப்படுறீங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ளவே இருக்குது, வசனம் எல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னொருத்தர்கிட்ட வசனத்தை வச்சுதான் தூக்கி விடணும். கரெக்டா? இப்போ சிலர் வந்து சாவை பற்றியே பேசுவாங்க. நான் எதுக்கு உயிரோட இருக்கிறேன், நான் இருந்து என்ன பிரயோஜனம், இன்னும் அப்படியே அது சம்மந்தப்பட்ட சாவு சம்மந்தப்பட்ட வார்த்தையே சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம எப்படி பேசுவோம்? பைபிள்ல இருந்து சில வசனத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கிடணும். இப்போ நம்ம சொந்த பலத்துல என்ன செய்ய முடியாது? அவங்களுக்கு அது மாதிரி ஒரு தற்கொலையின் ஆவியே பிடிச்சிருக்கும், ஒரு ஸ்பிரிட்டே அவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் அவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு சில வசனங்களை செலக்ட் பண்ணி வசனத்தையே பேசும்போது அங்க உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட் என்ன ஆயிரும்? இருக்க முடியாம வெளியே போயிடும். ஏன்னா நம்ம என்ன பேசுறோம்? வசனம் பேசுறோம். அதனாலதான் வசனங்களை நீங்க நிறைய பைஹார்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணி உட்காந்து மனப்பாடம் பண்ணணும். டைம் கிடைச்ச உடனே அந்த டைட்டில் வைஸ் ரட்சிக்கிற வசனங்கள் எல்லாம், அப்புறம் பரிசுத்தாவி சம்மந்தப்பட்ட வசனம் எல்லாம், 2ஆம் வருகை சம்மந்தப்பட்ட வசனம், அப்படி டாபிக் வைஸ் நீங்கள் தேடி தேடி எழுதி வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் நீதிமொழிகள் 18. கிட்ட இந்த லிஸ்ட்டு சொன்னேன் இல்லையா? மூடன், கோல்காரன், வேலையில் அசதியாக இருப்பவன், மடிகேடன், துன்மார்க்கன். இப்போ நம்ம இதுக்கு மத்தேயுக்கு வரலாம். மத்தேயு 7. இங்கே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிற காரியம். இதுலேயும் அவர் எப்படி தான் ஆரம்பிக்கிறாரு? இந்த முதல்ல துன்மார்க்கமான தவறான வாழ்க்கையில் இருக்கிறவங்கள ஒரு 4 பேர் ஆண்டவர் சொல்றாரு. 1-2 வசனத்துல மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கு. சிலர் அப்படி வந்து குற்றவாளியாக தீர்க்கிறாங்களாம். மற்றவர்களே நீதான் தப்பு அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க, அவங்க வந்து வசனம் 4ல் உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் சகோதரனை பார்த்து துரும்பை எடுத்து போடு என்று சொல்வது எப்படி? வீடு கட்டினா அந்த வீடுக்கு உத்திரம் இருக்கும். இந்த சாலமோன் கட்டின ஆலயத்திலையும் தூண்கள் நிறைய இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 20க்கு மேல பார்த்தா நம்ம பரலோகம் போய் ரீச் ஆன பிறகு ஒரு ஆலயம் பார்க்குவோம். அந்த ஆலயத்துல நம்ம எல்லாரையும் தூண்களா இருக்கிறீர்கள்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்போ ஒரு பில்டிங்னாலே தூண், அதுக்கு பழைய தமிழ் என்னது? உத்திரம். அப்புறம் துரும்புங்கிற அதே பருவாங்க 4ஆம் வசனம் மத்தேயு 7:4. என் கண்ணுல இப்ப ஆண்டவர் சொல்றாரு, யார் குற்றவாளி, மற்றவங்களை குற்றவாளியா தீர்க்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணுல என்ன இருக்கு? உத்திரம் இருக்கு. நீ இன்னொரு கண்ணுல போயிட்டு துரும்பாரு, உன் கண்ணுல துரும்பு எவ்வளவு? ரொம்ப சின்னதா துரும்பு. அப்போ குற்றவாளியாக தீர்க்கிறவங்க முதல்ல தன்னைத்தானே சோதித்து அறிய வேண்டும். இப்போ உத்திரம் வந்து கண்ணுக்குள்ளெல்லாம் இருக்காது, வந்து இமேஜின் பண்ண முடியாத பெரிய வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருடைய டீச்சிங் அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்வாரு, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் கையை வெட்டி ஒரு கண்ணு இடரல் உண்டாக்கினால் கண்ணை பிடிங்க. அதை செய்ய வேண்டிய காரியமா? இது ஆண்டவருடைய ஸ்ட்ராங் உபதேசம்னா இதுதான். இப்போ இங்க வந்து உத்திரமே உன் கண்ணுல இருக்கு, நீ போயிட்டு துரும்பு இன்னொருத்தனை கை காட்டலாமா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அது அப்புறம் 5ஆம் வசனம், மாயக்காரனே சொல்றாரா? மாயக்காரன்னா பிரிட்டெண்டிங், நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்க. 11ஆவது வசனம், பொல்லாதவர்கள்ங்கிற வார்த்தை இருக்கா 11ஆவது வசனத்துல? பொல்லாதவர்கள் யாரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு? எல்லா மனுஷனை பார்த்து சொல்றாரு. உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷரையும் ஒரே வார்த்தையில என்ன சொல்லிடுறாரு? பொல்லாதவர்கள். இங்கிலீஷ்ல ஈவில் டூவர்ஸ்,
அப்போ மனுஷனா பிறந்தாலே நம்ம வெறும் கெட்டதே செய்வோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஈவில் டூவர்ஸ், பொல்லாதவர்கள். மற்ற 7ல் இருக்கிற கெட்ட ஜனங்கள் வந்து verse 14, இடுக்கமான வாசல் வழி விசாலமான வாசல். 13 படிங்க. இங்க ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து விசாலமான வழியில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இது என்ன மாதிரி ஜனங்கள்? அப்போ அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? என்னென்ன பண்ணுவாங்க? மாய்மாலமா இருப்பாங்களா? குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்களா? இப்போ விசாலமான வழியில் பிரவேசிக்கிறவர்கள் லைஃப்ல என்னென்ன பண்ணுவாங்க? விசாலமான அப்படிங்கிற வார்த்தை ஆண்டவர் யூஸ் சொன்னது. விசாலம்னா என்னது? பெரிய வாசல். குறுகலான வாசல், இடுக்கமான வாசல்னா என்னது? ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள நுழையணும். விசாலமானன்னா பெரிய வாசல். இது வந்து பிராக்டிக்கலா. Enter through the narrow gate, for wide is the gate and broad is the road that leads to destruction, and many enter through it. வைடு அப்படின்னு சிம்பிளா வைடு, பெரிய வாசல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெரிய வாசல்ல நுழையிறவங்க ஜனங்க கஷ்டப்பட ஆசைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. கஷ்டம் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போ நீங்கள் நான் எல்லாருமே எங்கேயோ ஒரு வாசலுக்குள்ளே நுழைஞ்சி பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் என்னது தான்? பிரயாணம் தான். நம்ம எல்லார் வாழ்க்கையுமே என்னது? பிரயாணம். எவ்ரி சிங்கிள் டே வி ஆர் ஸ்டெப் இன். இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சா, இன்னைக்கு ஒரு பிரயாணம். திங்கக்கிழமை வந்தால் அடுத்த பிரயாணம். அப்போ லைஃபுங்கிற பிரயாணத்தில் இடுக்கமான வாசல், இடுக்கமாக போகிறோமா, இஷ்டத்துக்கு அப்படியே ஜாலியாக இருக்கோமா? இடுக்கமான வாசல் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்குறாரு நம்மக்கிட்ட. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் நம்ம வீட்டு வேலை செய்கிறோம், வெளியே வேலை செய்கிறோம். இதில் பைபிள் படிக்க எங்கே டைம் இருக்குது? உட்காந்து மனப்பாடம் பண்ண எங்கே டைம் இருக்குது? உட்காந்து 1 hour ப்ரேயர் பண்ண, யாருக்கு ப்ரேயர் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எனக்கு கூட யாரும் இல்லையே, நான் தனியாக ஏன் ப்ரேயர் பண்ணணும்? வழி வாய்ப்பே இல்லை. ஆனாலும் நம்ம அதை செஞ்சால் அதுதான் என்னது? இடுக்கமான வாசல். வாய்ப்பே இல்லை, ஆனாலும் நம்ம என்ன செய்கிறோம்? உட்காந்து நம்ம செய்யும்போது அதுதான் இடுக்கமான. இப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஸ்டெப் எடுத்து செய்யும்போது ஆண்டவர் வந்து அதோடைய பலன் என்னவாம்? இதே வசனத்துல இருக்கு. அதோடைய முடிவு என்னது? ஜீவன். அதோடைய முடிவு என்னது? ஜீவன். ஆனா நம்ம இஷ்டத்துக்கு வாழ்க்கை நடத்திட்டு டைம் கிடைச்சா உடனே மூவி, அது இது, ரவுண்டு, ஷாப்பிங்கு, ஃப்ரெண்டு, இப்படியே இருந்தா அதோடைய முடிவு என்னது? மரணம். ஸோ இதுதான் மத்தேயு 7ல் ஆண்டவர் வந்து அழகா மாயக்காரனை பற்றி, பொல்லாதவர்கள் ஜனங்களை பற்றியும் அதனுடைய முடிவை பற்றியும் சொல்றாரு. இப்போ சொல்யூஷன், கடைசி பகுதிக்கு வரலாம். பரிகாரம் என்னது? கர்த்தர் வந்து நம்மிடம் எதிர்பார்க்கறது யோவான் 15:8. நீங்கள்னா அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, சீஷரை பார்த்து, சர்ச்சுக்கு வர்றவங்களை பார்த்து ஏசப்பா சொல்றாரு என்ன செய்யணுமா? நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார். இன்னும் மேலே கீழெல்லாம் நீங்கள் யோவான் 15 படிக்கும்போது கனி கொடாதவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? வெட்டி, அந்த மரத்தை வெட்டிடுவார். இப்போ யோவான் 15:1, 2, 3ல் கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். அந்த செடியை சுத்தம் பண்ணுகிறாருன்னா செடியாக தான் ஒவ்வொரு மனுஷனும். நம்ம ஏன் ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறாரு? எப்படியாவது என் பிள்ளை கனி கொடுக்கும். இப்போ எப்படியாவது என் பிள்ளை வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரும். எப்படியாவது என் பிள்ளை வந்து அந்த கெட்டவங்களுக்கு என்னை பற்றி வசனம் சொல்லும். இல்லை முறிந்த ஆவியை யாராவது இடிஞ்சு போயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு வாயின் வார்த்தையினால தூக்கி விடும் என் பிள்ளை. ஆண்டவர் வந்து வெயிட் பண்ணி நம்ம கூடவே இருந்து நமக்கு தேவையான பலனை கொடுத்து கிருபைகளையும் திறமையும் கொடுக்குறாரு, வாய்ப்புகளை கொடுக்குறாரு, எல்லாம் கொடுத்து வெயிட் பண்ணுறாரு. எல்லாம் கொடுத்துட்டு ஏதோ ஒன்று நம்மகிட்ட வெயிட் பண்ணுறாரு. ஏசப்பா என்ன வெயிட் பண்ணுறாரு? கனிகள். ஏசப்பா என்ன வெயிட் பண்ணுறாரு? கனிகள். இந்த நம்ம கொடுக்குற கனியினால நம்ம ஏதோ ஒன்று நல்லது செய்கிறோம் ஜனங்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு செய்கிறது மூலமாக யார் மகிமைப்படுகிறார்? பிதா மகிமைப்படுகிறார். நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படி நம்ம நல்லது செய்துக்கிட்டே இருக்கணும், எப்பவும் நல்லது செய்துக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆவி உலகம்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்ம சுற்றி, அங்கே ஒரு பெரிய மாற்றமே வரும். பிசாசு வந்து தீவிரமாக செயல்பட்டு இருப்பான். யாரை விழத்தள்ளலாம், யாரை விழுங்கலாமோ வென்று. 1 பேதுரு chapter 5, யாரை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிற. அப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்கள விழுங்கிக்கிட்டே இருக்க, ஒரு பாம்பு வந்து விழுங்குற மாதிரி விழுங்கிட்டே இருக்கும்போது நம்ம காப்பாற்றிட்டே இருக்கும்போது இப்போ ஆவி உலகத்தில் ஒரு பெரிய காரியங்கள் நடக்குது. அங்கே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் இல்லையா? அப்போ ஆவியானவர் வேலை செய்கிறாரு. ஸோ
ஸோ நிறைய விஷயம் ஆவி உலகத்தில் நம்ம இடைவிடாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று, மனிதராகி நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ண முன்னாடி நமக்கு வேண்டிய ஹெல்ப்பு ஏசப்பா தராரு. என்ன ஹெல்ப்பு? கிருபை வரங்களை கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்கிறாரு. நம்ம வந்து மனசு வேணும், சித்தம் வேணும், ஒபீடியன்ஸு. மத்தேயு 7:24 ரொம்ப முக்கியமான வசனம், மனப்பாடம் பண்ணணும். இந்த ஒன்னே ஒன்று தான் ஆண்டவர். ஒபீடியன்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கணும். வில்லிங்னஸ், ஒபீடியன்ஸ். வார்த்தையை உடனே கீழ்ப்படியணும். அப்புறம் கீழ்ப்படிய மனசு வேணும், வில்லிங்னஸ். 24 ஆண்டவர் சொல்றாரு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, முதல் ஸ்டெப்பு கேட்டு, வார்த்தைகளை என்ன பண்ணணும்? கேட்டு. ரெண்டாவது ஸ்டெப்பு செய்கிறவன் எவனோ. இந்த ரெண்டு தான் வசனம். இப்போ ரட்சிப்புக்கு இதுதான் மெயின். வசனங்களை கேட்டு, ரெண்டாவது ஸ்டெப் என்னது? நிறைய பேர் கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்கல்ல. நான் சொல்லி ஏசப்பா சொல்றாரு, நம்பர் 1. நம்பர் 2, இவைகளின்படி இந்த 2 விஷயத்த நம்ம செய்யும் போது நிஜமாகவே நம்ம கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்க முடியும் தானே ஆண்டவருக்கு? நீதிமானா இருக்க முடியும் தானே? பரிசுத்தமா இருக்க முடியும் தானே? எந்த பிசாசு நம்ம சுத்தி அலைஞ்சா கூட இரையாக மாட்டோம். ஏன்னா கிருமி அதுல இருக்கும். கிருமியிட இருந்து கிருமி இங்கிலீஷ்ல என்னப்பா? கிருமினா என்னது? ஜெர்ம்ஸ் அண்ட் வைரஸ். ஜெர்ம்ஸ் அண்ட் வைரஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? டெய்லி குளிக்கிறோம், பல்லு விளக்குறோம். அது என்ன? எதோட? அது சோப்பு, ஷாம்பு, சர்ஃபு. இதே மாதிரி தான் எதிரிக்கிட்ட இருந்து எதிரி வந்து கிருமி. எதிரி பிசாசின் கிரியைகள் எல்லாமே என்னது? கிருமி. இப்போ நம்ம யாருன்னா கிருமியை பார்த்து பயப்படுறோமா? இந்த ஃபிசிக்கலி குளிக்கிறோமே, பல்லு விளக்குறோம். ஆனால் நம்ம ஐயோ எனக்கு இப்போ டைஃபாய்டு வரும், ஐயோ எனக்கு மலேரியா வரும், பயப்படுறோமா? நமக்கு தான் தெரியுமே, அது சொல்யூஷன் தெரியும் தானே? அதே மாதிரி தான் பிசாசின் கிரியைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன இருக்கு நம்மகிட்ட? இயேசுபாவுடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துடைய நாமம். இயேசு நாமத்துல தரித்திரத்தை நீங்க வெளியே ஓட்டிடணும். வீட்டில் ஒரே சண்டையா இருக்கா? இயேசுவின் நாமத்துல சண்டையை வெளியே ஓட்டிடணும். அது நீங்க வாய் திறந்து சொல்லணும், இயேசுவின் நாமம். சும்மா அப்படி மைண்ட்ல நினைச்சுனே இருக்கக்கூடாது. வாயில வந்து இயேசுவின் நாமத்துல எல்லா சண்டையும் வீட்டை விட்டு வெளியே போ அப்படி சொல்லணும். சிலர் பாதாளத்துக்கு போன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலாக பிப்ளிக்கல் இல்லை, இந்த பைபிள் ஆதாரம் இல்லை. அதனால இந்த பிசாசு வந்து மண்டை குழம்பிட்டு அது போவே போகாது. பைபிளில் இருந்தால் தான் அது. பைபிளில் என்ன இருக்குது? வெளியே போன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், பாதாளத்துக்கு போன்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு டைம் அதுக்கே வரல. ஆமாம், டைம் ஏசப்பா அதுக்கு கொடுக்கல இன்னும். அதுங்க தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பாதாளத்துக்கு போங்கிற வார்த்தையை நம்ம பைபிள் ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது நமக்கு? இயேசு நாமத்தினாலே துரத்துவீர்கள். போனால் அது போயிடணும், வேற வழியே இல்லை அதுக்கு. ஏன்னா நம்ம இயேசுவின் நாமம் யூஸ் பண்ணுறோம். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த எதிரிகிட்ட இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் என்னது? இயேசுவின் நாமம், இயேசுவின் ரத்தம், பரிசுத்த ஆவியானவர், வார்த்தை, பைபிள் வார்த்தை. இப்போ இவ்வளோ வச்சிருக்கிறோம் நம்ம. இதை நம்ம பயன்படுத்தி ஒவ்வொரு நாளும் சக்ஸஸாக சந்தோஷமாக. சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் என்னது? துக்கம். இயேசு நாமத்தில் துக்கத்தை வெளியே வரட்டிடுவோம். துக்கத்தின் ஆவி, கவலை அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணிடணும்? இயேசுவின் நாமத்தில் வெளியே துரத்திடணும். நம்ம சந்தோஷமாக இருக்கணும், வெற்றிகரமாக இருக்கணும்னு தான் ஏசப்பாவுக்கு ஆசை. பேசுகிற தேவன், ஹாப்பினஸ், பர்ஃபெக்ட் எல்லாமே ஏசப்பா தான். ஸோ ஏசப்பா உலாவுகிற தேவன், நம்ம வாழ்க்கையோட வாழ்க்கையாக கலந்த தேவன், அன்னன்னைக்கு நம்ம சந்திக்கிற காரியங்களில் ஈடுபடுகிற தேவன். இப்படிப்பட்ட தேவனை தெய்வமாய் கொண்ட நாம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக கனி கொடுக்கிறவர்களாய் வாழ கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாரா.